எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இத்தாலியில் பிறந்த ஆண்டனி டி ரோஸ்லி அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் சேர்ந்து ஆரம்பத்தில் ஆரஞ்சு பழம் வாங்கி விற்க ஆரம்பிக்கிறார். இத்தாலியில் பிறந்த ஆண்டனி டி ரோஸ்லி அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய ஒரு இளமை காலத்தில் வந்து அமெரிக்காவில் போயிட்டு குடியேறாங்க. அங்கே அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து ஆரஞ்சு பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஜூஸ் போட்டு விற்கிறது தான் அவங்களுடைய வேலை. இந்த வேலை கரெக்டாக 1940 அப்படிங்கிற ஒரு காலகட்டங்களில் ஆரம்பிக்கிறாங்க. 1940 ஆரம்பித்தாங்க. 40 ஆரம்பித்து 1947 வந்து ஒரு டிராபிக்கான அப்படிங்கிற ஒரு இருக்காங்களா. 1940 கண்டினியூஸாக அந்த ஜூஸ் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தவங்க 1947 டிராபிக்கானா அப்படிங்கிற ஒரு ஜூஸ் நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக ஜூஸ் கம்பெனி போயிட்டுருக்கு. ஆனால் அலுவலர்களோட கம்பெனியோட இப்படி கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை ஆரம்பத்தில் நல்லா விற்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிறைய பிராண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர்ஸை வந்து அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நல்ல சேல்ஸு, நல்ல முன்னேற்றம், நிறைய டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருஷம் தாண்டி இந்த நிறுவனம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நிறுவனத்தில் ஒரு சின்ன முடிவு வந்து அந்த நிறுவனத்தையே தலைகளை மாற்றிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1940 என்னன்னா ஆரஞ்சு அந்த டிராபிக்கானாவோட அந்த பாக்ஸில் சில லோகோலாம் இருக்கும். அது வந்து இந்த லோகோ எப்படி இருக்குன்னா, ஒரு ஆரஞ்சு இருக்கும். அந்த ஆரஞ்சுக்குள்ளே ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி இருக்கும். இதில் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆரஞ்சு அந்த உள்ள ஸ்ட்ரா போட்டுருக்காங்க, இந்த லோகோவை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதன்படி அந்த லோகோவை வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு ஜூஸ் எடுக்கிற மாதிரி அதுக்குள்ளே ஸ்ட்ரா போட்டு அதை வந்து வெளியிடுறாங்க. இப்படி வெளியிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்தில் ஒரு ஜூஸ் கூட விற்காமல் போச்சு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த பழைய லோகோ இருக்கக்கூடிய அந்த பழைய லோகோ இருக்கக்கூடிய அந்த டப்பாக்களை மீண்டும் வந்து 2 வாரம் தாக்கு பிடிச்சிருக்கு. அந்த புது லோகோ மீண்டும் வந்து 2 வாரம் கழிச்சு அந்த புது லோகோ போட்டு வந்த டப்பாவைனா கடைகள்லேருந்து எடுத்துகிட்டு பழைய லோகோ இருக்கக்கூடிய டப்பாவை வந்து திரும்பவும் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடையுது. ஸோ அதுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது. ஸோ ஒரு நிறுவனத்துக்கு வந்து நம்மளுடைய நிறுவனம் தான், நம்மளுடைய காசு தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, நம்மளுடைய சொந்த தேவைக்கு ஏற்ப அந்த நிறுவனத்தினுடைய எதையும் நம்ம மாற்றக்கூடாது. எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அவங்களுடைய தேவை, அதாவது கஸ்டமருடைய தேவை, அவங்களுடைய விருப்பம், அவங்களுக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன பொருள், ரெண்டாவது அவங்களுக்கு அந்த பொருள் எந்த மாதிரி டிசைனில் இருந்தால் விரும்புகிறாங்க. உதாரணத்துக்கு கண்ணாடி டப்பாவா, பிளாஸ்டிக் டப்பாவா அந்த மாதிரி இருந்தால் விரும்புகிறாங்களா, எந்த மாதிரி விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது அது என்ன ரேட்டு இருந்தால் அவங்களால வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம் யோசித்து தான் வந்து பார்க்கணும். இந்த விஷயம் வந்து இந்த நிறுவனத்தினுடைய வரலாற்றில் ஒரு பக்கமாக இருந்துட்டு வருது. எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் ஒரு சின்ன முடிவு வந்து அந்த நிறுவனத்தினுடைய மொத்த வருமானத்தையுமே பாதிச்சிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு அடியும் பிஸ்னஸில் வந்து மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கிறது கருதப்படுது. ஒவ்வொரு அடியும் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு கருதப்படுகிறது.